பருப்பு சாதம் செய்யறதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு அரை டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், வெள்ளைப்பூண்டு பல் வந்து தட்டி சேர்த்துக்கிறேங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் பருப்பு சாதத்துக்கு ஒரு பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிக்கணுங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி காய் வந்து நிறையாவும் சேர்த்துடக்கூடாதுங்க, அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஒரு பீட்ரூட் சேர்த்துனா போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசி பருப்பு அளவை பொறுத்து நம்ம வந்து காய் சேர்த்துக்கணுங்க. இப்போ காய் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட் பருப்பு சாதத்துக்கு இன்றைக்கி நான் 150 கிராம் அரிசி எடுத்திருக்கேங்க. 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் அரிசிக்கு 50 கிராம் துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் தூளாக சேர்த்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கூட பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க, துவரம் பருப்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. எந்த டம்ளரில் நான் அரிசி பருப்பு அளந்தனும், இப்போ வந்து அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி பருப்பு 2 சேர்த்து அளவு இருந்துச்சு. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் குழவாக வரணும், அதனால தான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ அது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சுங்க. இப்போ ஒரு 7லேருந்து 8 விசில் வரட்டும். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா குலைவாக இருக்கும். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட் பருப்பு சாதம் வந்து நல்லா விசில் விட்டு ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். இதோட மனமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.